அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆவணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா 17/8/2025 முதல் 16/9/2025 வரை உள்ள காலகட்டம் தமிழ் மாதமான ஆவணி மாதமாக அமைகிறது. அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அது மட்டும் இல்லாமல் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து 3 யோக பலன்களை தர இருக்கிறாங்க. அந்த யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது, அது மட்டுமில்லாமல் புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் என 3 யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கடகத்தில் சுக்கிரனும் கன்னியில் புதனும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதத்தினுடைய மத்திய பகுதியில் துலாம் ராசிக்கு செவ்வாய், சிம்ம ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து ஒரே ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரிப்பதன் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ராசிக்கு 2இல் ஆட்சி பெற்று இருப்பது ஒரு பலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். எதையும் நிதானமாக எதிர்கொண்டார் பிரச்சனைகளை உங்களால் சமாளித்து விட முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இத்தருணங்களை பொறுத்தவரை சிறிய அளவில் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட குருவினுடைய பார்வையால் அவை தீர்ந்துவிடும். ஏதோ ஒரு இடத்திலிருந்து சரியான நேரத்தில் உதவி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் வெளிநாட்டு வேலை பயணம் முதலிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஆவணி மாதம் மகர ராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே போல் 2இல் ராகு, 8இல் கேது, 7இல் சூரியன், புதன், 6இல் குரு என முக்கியமான கிரகங்கள் சாதகமற்று சஞ்சரித்து கொண்டிருப்பதால் எதிலும் நீங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. புதிய முயற்சிகள் இப்போதைக்கு வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. நிதானத்தோடு இருப்பதை கொண்டு இந்த வாரத்தை தள்ளுங்க. மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. பணிச்சுமை என்பது இத்தருணங்களில் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். குடும்ப பெண்மணிகளுக்கு மனபாரம் அதிகரிக்கும். அதே போல் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல இத்தருணங்கள தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இந்த ஆவணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார். ராகுவை போல கொடுப்பவனும் இல்லை என்பார்கள். அந்த அடிப்படையில் வருமானம் என்பது உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால செலவுகள் நிறைய ஏற்பட இருக்குதுங்க. சுப செலவுகளாக செய்வது நல்லது. இடர்பாடுகளுக்கு நடுவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது. சுப செலவுகளாக செய்வது நல்லது. அதே போல் என்றாலும் வருமான பற்றாக்குறை ஏற்படாதுங்க. இது போன்ற வக்ர காலங்களில் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது நல்லது. குறிப்பா தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அல்லது வீடு வாங்குவது, மனை வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான
முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு அந்த யோகமும் அமையக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சிம்மத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறாங்க. அங்க அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன், 6க்கு அதிபதி, 8ல் வருவது என்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கேட்டவன் கேட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறுங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இருக்கீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் அமையலாம். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க. ஆனால் பொறுமையாக நிதானமாக அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. இதுவரை எதிர்பார்த்த பொறுப்புகள் இப்போது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல சிம்ம ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி சூரியன் மற்றும் புதன் கேதுவோடு இணைகிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திற்கு வரும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டுங்க. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அன்பு நண்பர்களுடைய ஆதரவு குறையுங்க. தொழிலில் யாரையும் நம்பி செயல்பட இயலாது. தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் கடகத்தில் துலாம் ராசியில் சுக்கிரன், துலாம் ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்க போகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வருவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயருங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல இருக்கு. வியாபாரம் வெற்றி நடை போடுங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. வளர்ச்சி அதிகரிக்கும் நேரமாக அமைகிறது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க. கட்டிட பணிகள் தொடரும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் புதன். அதாவது 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன். அவர் பாக்கியஸ்தானத்தில் வளம் பெறுவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்றார் உறவினர்களுடைய உறவில் இருந்த விரிசல்கள் அகல இருக்கு. பெற்றோரின் ஆதரவோடு சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்கு. கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீங்க. போட்டி கடைக்கு வைத்தோர் விலகுவாங்க. புகழ் கூடும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவாங்க. மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான வழிபிறக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல மகர ராசினியர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எண்ணங்கள் எளிதால் நிறைவேறுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமையின் ஆதரவு நிச்சயம் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தும்.